அது மாத்திரமல்ல, விசேஷமாக நம்மளுடைய தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் சபைகளுக்காகவும் இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல அநேக ஊழியர்கள் ஸ்தோத்திரம் இன்னும் உண்மையாக ஊழியம் செய்யும்படியாக தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுது. அது மாத்திரமல்ல, விசேஷமாக அநேக திருச்சபைகளிலே விசுவாசிகளா இருக்கிற ஜனங்கள் சீஷர்களாக கர்த்தர் மாற்றும்படியாக சீஷிகளாக கர்த்தர் மாற்றும்படியாக இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கிறதான ஸ்தோத்திரம் ஊழியர்களை திருச்சபையில் அநேக திருச்சபைகளிலிருந்து கர்த்தர் எழுப்பும்படியாக ஒரு எழுப்புதல் நிறைந்த ஊழியமாக தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் மாற்றும்படியாக தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவியத்துல நிச்சயமாக நாம் ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக யோபு ஜெபித்தபடியினால யோபினுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி இரட்டத்தனியாக கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தது உண்மை என்றால், நீங்களும் நானும் கூட தேசத்திற்காக ஊழியங்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக கிறிஸ்துவர்களுக்காக ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஒவ்வொரு காரியத்திற்காகவும் தேசத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய உறவினர்களுக்காகவும் அவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் நீங்க தான் ஜெபிக்கணுமே. என்றால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இருக்கிற இந்த கடைசி காலகட்டத்திலே கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். வேதத்துல மத்திய சுவிசேஷத்துல ஸ்தோத்திரம் 24வது அதிகாரத்துல சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் தேசத்திலே உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறபடியினால கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினால நீங்களும் நானும் மாத்திரம் ஆயத்தப்படுகிறதை பார்க்கணும். நம்மளோடு கூட ஒரு கூட்டத்தை கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்களாக அப்படி ஜெபிக்கிறவர்களாக ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வருகையில நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நிச்சயமாக நம்மளை அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ள போதுமானவர். வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கட்டுமாமே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல நான் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. நான் போன வாரம் எடுத்ததான அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனாலும் நான் ஜெபத்துல இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வேறு ஒரு டிராக்ல திரும்பி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீங்களும் நாம சபைக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், சும்மா நம்ம வரல, ஆண்டவரே நம்மை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். யாரும் தயவு செஞ்சு பேசாதீங்க. ஆண்டவர் ஆராதிக்கிற இடம் பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். யாரும் பேசாம தயவு செஞ்சு நல்லா அந்த வார்த்தையை மாத்திர கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சத்தியம் என்கின்றதான